விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவின் சிறை தண்டனை உறுதி. இரவில் வீதியில் துவாயோடு ஆட்டம் போட்ட பெண்ணின் காணொளியால் பரபரப்பு. கோட்டபாயவின் முக்கிய அறிவிப்பை அடுத்து ஒரே நாளில் சுரேஷ் சாலேவிடம் உண்டாக்கிய மாற்றம். கைது செய்யப்பட்ட சுரேஷ் சாலேயை தினமும் சந்திக்க வேண்டுமென்று மனைவியும் வழக்கறிஞரும் கோரிக்கை. ஓமான் கடற்பரப்பில் சற்று முன் நடந்த அமெரிக்காவின் 3வது தாக்குதல், 3 இந்திய மாலுமிகள் உயிரிழப்பு, பலர் மாயம். விமானத்தை இயக்கிய போலி விமானி சற்று முன் கைது. கடவுச்சீட்டை முறையற்ற விதத்தில் பெற்றுக்கொண்டமை குறித்த வழக்கில் விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவுக்கு விதிக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை மற்றும் அபராத தொகையை உறுதி செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளார். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பில் தலையிடுவதற்கு எந்தவித காரணமும் இல்லை என்று குறிப்பிட்ட நீதிபதி கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் தண்டனையையும் முழுமையாக உறுதிப்படுத்தியுள்ளார். சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு கடவுச்சீட்டொன்றை பெற்றுக்கொண்டமை குறித்து 2022ஆம் ஆண்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் சசி வீரவன்ச குற்றவாளியாக இனங்காணப்பட்டதோடு இந்த வழக்கில் அவருக்கு 2 வருட சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த தண்டனையிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு கோரி சசி வீரவன்ச கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். ஆனாலும் குறித்த மேன்முறையீட்டை நிராகரித்த மேல் நீதிமன்றம் தீர்ப்பை அப்படியே உறுதி செய்து உத்தரவிட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமான பெண்ணொருவர் சமீபத்தில் சுற்றுலா பயணமாக வியட்நாம் சென்றுள்ள நிலையில் அங்குள்ள புகழ்பெற்ற இரவு நேர சந்தைக்கு சென்ற அவர் வீதியின் நடுவே உடலில் ஒரு துவாயை மட்டும் கட்டிக்கொண்டு நடனமாடியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. இப்படி நடனமாடிய அந்த வீடியோவை அவரே தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டதும் அது இணையத்தில் வைரலாக தொடங்கியுள்ளது. கடந்த மே மாதம் பதிவிடப்பட்ட குறித்த வீடியோ அண்மையில் பலரது கவனத்தை ஈர்த்து பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ள நிலையில் வீடியோவை பார்த்து நெட்டிசன்கள் லைக்ஸ் வாங்குவதற்காக இப்படியா எல்லை மீறுவது, இதுபோன்ற செயல்களால் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் கெட்ட பெயர் உண்டாகியுள்ளது என்று தங்களது கடுமையான அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். விமர்சனங்கள் பலமாக வலுத்ததை அடுத்து குறித்த நடனமாடிய பெண் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து இந்த வீடியோவை நீக்கிவிட்டதாக தெரிய வந்துள்ளது. வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் அந்தந்த நாடுகளின் சட்டங்களையும் கலாச்சாரங்களையும் மதித்து பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை பக்கத்தில் ஓமான் கடற்கரை பகுதியில் செட்டோபெல்லோ என்ற எண்ணெய் டேங்கர் கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 21 இந்திய மாலுமிகள் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்து விட்டதாக மத்திய கப்பல் மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஓமான் கடற்படையினரின் கடுமையான தேடுதல் நடவடிக்கையை அடுத்து உயிரிழந்த 3 பேரில் 2 மாலுமிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதோடு மற்றொருவரின் உடலை தேடும் வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த 3 மாலுமிகளும் இந்தியாவின் இமாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்றும் ஈரான் மீதான கடல்வழி முற்றுகையை மீறி குறித்த கப்பல் வந்ததாக தெரிவித்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் சம்பவம் குறித்து டெல்லியில் உள்ள தற்காலிக அமெரிக்க தூதரை நேரில் அழைத்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்குள் ஓமான் கடற்பரப்பில் நடந்த 3வது தாக்குதல் இது என்பதோடு இதனிடையே ஓமான் துறைமுகத்திற்கு அருகே மற்றொரு வணிக கப்பலும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேயின் மனைவியும் சட்ட பிரதிநிதியும் குற்ற புலனாய்வு துறையிடம் சுரேஷ் சாலே கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதற்கு அனுமதி கோரியுள்ளனர். இவ்வாறான அனுமதியை வழங்க மறுத்த நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து குற்ற புலனாய்வு துறையின் பணிப்பாளர் குழுவுக்கு தனித்தனி கடிதங்கள் ஊடாக குறித்த கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் தொடர்பாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலே தற்போது குற்ற புலனாய்வு துறையின் காவலில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றார். நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நேரம் சுரேஷ் சாலேயின் வழக்கறிஞர்கள் மருத்துவமனை சந்திப்பு நேரங்களில் அவரது மனைவியும் மகனும் அவரை தினமும் சந்திக்க அனுமதிக்கும் உத்தரவை கோரியுள்ளனர். ஆனாலும் சந்தேக நபர் தடுப்பு சட்டத்தின் விதிகளின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் அத்தகைய உத்தரவை பிறப்பிக்க தனக்கு அதிகாரம் இல்லை என்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேகர தீர்ப்பளித்துள்ளார். நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகத்தின் மனைவி ஒவ்வொரு நாளும் சந்திப்புகளுக்கு அனுமதி கோரி குற்ற புலனாய்வுத்துறை பணிப்பாளர் நாயகத்திடம் நேரடியாக முறையிட்டுள்ளார். அவரது வழக்கறிஞர் அசித் ஸ்ரீவர்தனவும் தனது கட்சிக்காரரின் நிலையை கண்காணிப்பது, அவரது உரிமைகளையும் நலனையும் பாதுகாப்பது மற்றும் தொடர்புடைய முன்னேற்றங்கள் குறித்து நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பது போன்றவை தனது தொழில்முறை பொறுப்பு என்று கூறி ஒரு தனி கோரிக்கையை சமர்ப்பித்துள்ளார்.
கோட்டபாய ராஜபக்சவுக்கு பயணத்தடை விதிக்கும் வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்த சுரேஷ் சாலே பயணத்தடை விதித்த பின் ஒரே நாளில் நோயாளியாக மாறிவிட்டார் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சுரேஷ் சாலேவுக்கு முழுமையான சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கடந்த 2019 ஆண்டுக்கு பின் ஆட்சிக்கு வருவதற்கான சூழல் திட்டமிட்ட வகையில் உருவாக்கப்பட்டது என்று கூறிய இவர் 2019 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று ஒரு சில தினங்களுக்கு பின்னர்தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக கோட்டபாய ராஜபக்ச கூறியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் ராஜபக்சக்களுக்கும் இடையில் தொடர்புள்ளது என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். குண்டு தாக்குதலின் பின் நாட்டின் சுற்றுலாத்துறை, சேவை மற்றும் கைத்தொழில் துறை ஆகியன முற்றாக வீழ்ச்சியடைந்தது. பொருளாதார பாதிப்புக்கு இதுவும் ஒரு பிரதான காரணியாக இருந்தது. கத்தோலிக்க மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களும் பயங்கரவாதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள். முஸ்லிம் சமூகத்தினருக்கும் எதிராக திட்டமிட்ட வகையில் வெறுப்புகள் தோற்றுவிக்கப்பட்டது. இப்படியான பின்னணியில் தான் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி மாற்றம் உண்டாகியது. இப்போது சுரேஷ் சாலே நாடகம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சுரேஷ் சாலே குறித்து பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் சுரேஷ் சாலேவுக்கும் இடையில் தொடர்பு உள்ளது என்று தெளிவாக கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து நீதிமன்றத்தின் ஊடாக பல விடயங்கள் வெளியாகும் போது ஒரு தரப்பினர் பிரதான சூத்திரதாரியையும் தாக்குதலுக்கு உளவு பார்த்தவர்களையும் பாதுகாக்க போராடுகின்றார்கள். உண்மையில் நாடு என்ற ரீதியில் வெட்கப்பட வேண்டும். ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறிக்கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு மறைமுகமாக இடையூறு விளைவிக்கின்றார்கள். எந்த காரணிகளுக்காகவும் விசாரணைகளை அரசாங்கம் இடைநிறுத்தப் போவதில்லை. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வழக்கு நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றம் செல்கின்றார். அப்போது அவர் பரிவாரங்களோடு நீதிமன்றம் செல்லவில்லை. ஆனால் ராஜபக்சக்களும் ரணில் விக்ரமசிங்கவும் நீதிமன்றம் செல்லும் போது பரிவாரங்களுடன் செல்கின்றார்கள். சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் செயல்படவே இவர்கள் பார்க்கின்றார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். முன்னாள் விமானியொருவர் சுமார் 17 ஆண்டுகளாக முறையான விமானி உரிமம் இல்லாது பல்லாயிரக்கணக்கான பயணிகளை ஏற்றி சென்ற குற்றச்சாட்டில் இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து அதிர்ச்சிகரமான தகவல்களை கனடா போலீசார் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டதோடு இவர் கனடாவில் ஏர் கனடா நிறுவனத்தில் பணியாற்றியவர் என்று தெரிய வந்துள்ளது. ஜியோஃப்ரி வோல் என்ற குறித்த விமானி 2009 முதல் 2025ஆம் ஆண்டு வரை 900க்கும் மேற்பட்ட உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களை இயக்கியுள்ளார். அவர் ஒருபோதும் முறையான உரிமத்தை பெறவோ அல்லது கட்டாய தேர்வுகளை முடிக்கவோ இல்லை என்றும் அந்த விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது.